வீடியோ கொஞ்சம் ஆடலும் பாடலுமாக இருக்கும், மன்னித்து கொள்ளுங்கள். வீடியோ எடுறானா கண்ணாமூச்சி சுற்றிக்கிட்டே வீடியோ எடுக்கிறான் பையன். இன்றைக்கி எல்லாருமே ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. போகிறது என்னமோ 2 மணி நேரம் ஊர் பயணம் தான். அதுக்கு எங்கள் மூஞ்சில் அவ்வளோ ஒரு ஒளிவட்டம். என்ன தான் சொல்லுங்கள், சொந்த ஊர் போல் வேறு எதுவுமே வராது. அப்படியே போகும்போது இந்த கோயில் குளம்லாம் பார்த்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோமே. இவங்க தான் என்னுடைய அம்மா. நாங்களாம் வரோன்னு சொன்னதுமே ஜூஸ் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க, டீலாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சித்தப்பா எல்லாருமே மும்பைலேருந்து வந்திருந்தாங்களா. அப்படியே அவங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக அரட்டை அடிச்சுன்னு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். எப்படி தான் டைம் போச்சுனே தெரியல. கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. போகும்போது நல்லா பிரகாசமாக இருந்துச்சு இந்த லைட்டு. ரிட்டன் ஊர்லேருந்து கிளம்பும் போதே நல்லா டல்லாகி போச்சு, அவ்வளோ ஒரு சோகமாகிடுச்சு. வரும்போதே மல்லிகை சாமான் எதுவுமே இல்லையா, அது எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த சுண்டல் ஐட்டெல்லாம் எதுவுமே தீர்ந்து போச்சு, அதனால் எல்லாமே அது வாங்கி ரீஸ்டாக் பண்ணி வச்சாச்சு. நைட்டுக்கு டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு சாப்பாடு, அதுதாங்க உப்புமா. இந்த ரவை உப்புமா செஞ்சால் தொடக்கூட மாட்டாங்க, அது அப்படியே வீணாக போய்டும். நான் தான் வேஸ்ட்டாவது சாப்பிட்டுட்டு கிடப்பேன். ஆனால் இந்த சேமியா உப்புமாவை கொஞ்ச நாச்சும் முகத்தை சுழிச்சிக்கிட்டு சாப்பிட்டுடுவாங்க. அது இன்னும் என்னானே தெரியல. இந்த சேமியா ரவெல்லாம் நமக்கு இன்னும் விரோதியாகவே இருக்குது. அதாவது அடுத்த ஒரு வீடியோவில் வந்து ஒரு சம்பவத்தை பண்ண போகிறோம், அதை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள் என்ன சம்பவம்ன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இனி ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.